ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வெஜ்டல் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளை சுண்டலை வச்சு இன்றைக்கி நம்ம சன்னா மசாலா தான் செய்ய போகிறோங்க. இது வந்து நம்ம 8லேருந்து 10 மணி நேரம் நல்லா ஊற வச்சாச்சுங்க. ஊற வச்சு எடுத்துருக்கோம். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம இதை வந்து நல்லா கழுவிட்டு இது கூட நம்ம குக்கரில் நம்ம மாற்றிக்கலாம். சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நல்லா நம்ம கழுவி எடுத்தாச்சுங்க. இது ஃபுல்லாக நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ இது நம்ம வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம். சரிங்களா? இது கூட இன்னும் நம்ம கொஞ்சமாக வந்து வாட்டர் சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம வாட்டர் சேர்த்துருக்கோங்க. இது கூட நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். பாருங்க, இது கூட நம்ம கொஞ்சமாக கல் உப்பு எடுத்துருக்கோம். அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சரிங்களா? சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 3 விசில் வரட்டும். சரிங்களா? இது மேலே இப்போ நம்ம லெட்டு போட்டு முடிக்கலாம். இது வந்து இப்போ 3லேருந்து 4 விசில் வரட்டும். சரிங்களா? அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா 3 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் இருக்கிற ஸ்டீமெல்லாம் இறங்கட்டும். நம்ம சன்னா மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஸ்டீமெல்லாம் இறங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சன்னா மசாலாவுக்கு அருமையாக சன்னா தயாராகிடுச்சுங்க. இந்த அளவுக்கு உடஞ்சா இந்த அளவுக்கு உடையணும். சரிங்களா? இது நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம சன்னா மசாலா செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா, 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம், ஒரு 5-6 தக்காளி எடுத்துருக்கோம், ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்கோம், 5-6 பல் பூண்டு எடுத்துருக்கோம். சரிங்களா? இதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இதில் இருக்கிற தண்ணீர்லாம் ஃபஸ்ட்டு வற்றட்டும். அதுக்கப்புறம் இதில் நம்ம 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். கடாய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இது நல்லா சூடாகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம வந்து ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துருக்கோங்க. பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கோம், அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துருக்கோம். அதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம். இது நம்ம வந்து நல்லா கலரி விட்டுக்கலாம். இது வந்து நல்லா கலர் மாறி வரட்டும். ஏன் நான் வெங்காயத்தை பெருசாக கட் பண்ணி வைக்கணும்னா, இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். சரிங்களா? இது வந்து நல்லா வேகட்டும். இது கூட நம்ம 2-3 முந்திரியை சேர்த்துக்கலாம். இதை வந்து ஆப்ஷனல் தான். சரிங்களா? பாருங்க, வெங்காயம் வந்து நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சுங்க. இது கூட நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா மசியட்டும். சரிங்களா?
தக்காளி வந்து நல்லா மசிய நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நம்ம வதக்கினா தக்காளி வந்து சீக்கிரமாக வெந்துடும். சரிங்களா? பாருங்கள், இது இந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து அப்படியே இருக்கட்டும். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா நைஸாக பேஸ்ட் நம்ம அரைச்சிக்கலாம். சரிங்களா? நம்ம வந்து இப்போ 1.5 வெங்காயம் எடுத்தோம். நம்ம 2 வெங்காயம் எடுத்தோம் இல்லைங்களா? அதில் நம்ம வந்துட்டு 1.5 வெங்காயம் தான் வந்து அதில் சேர்த்துருக்கோம். மீதி பாதி வெங்காயத்தை இந்த மாதிரி நம்ம பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? வதக்கிறதுக்காக. பாருங்கள், நம்ம வதக்கி வச்சதை இப்போ நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். சரிங்களா? இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். சரிங்களா? பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நம்ம மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். வதக்கணும் இல்லையா? அதே இதில் தான், அதே கடையில் தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். சரிங்களா? கடாய் வந்து ஓரளவுக்கு ஹீட் ஆகட்டும். இதில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் நம்ம ஆயில் சேர்த்துருக்கோம். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். சரிங்களா? பாருங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இது கூட நம்ம ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். என்ன சேர்த்துக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பெருஞ்சீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரு குட்டி பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கோம். இது கூட நம்ம கருவேப்பிலை, இது கூட நம்ம ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், அதுக்கப்புறமா கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா வதக்கிக்கலாம். நம்ம அரைக்கிறதுக்காக 2 வெங்காயம் எடுத்தோம் இல்லைங்களா? அதில் நம்ம வந்து 1.5 தான் நாங்கள் சேர்த்துருக்கேன். மீதி பாதி வந்து இதில் வதக்கிறதுக்காக நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? இது வந்து நல்லா வேகட்டும். இது கலர் நல்லா மாறி வரட்டும். இது கூட இப்போ நம்ம அரைச்சி வச்சதை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம காஷ்மீரி மிளகாய் கலருக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வந்து காரம் இருக்காதுங்க, காஷ்மீரி மிளகாத்தூள். இது கூட நம்ம வீட்டில் அரைச்சி வச்சா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்ச மிளகா, தனியா எல்லாம் இருக்குங்க. அது கூட வந்துட்டு மிளகு, சீரகம் எல்லாமே இதுலேயே இருக்குது. ஸோ நம்ம இதுவே போதும், வீட்டு மிளகாத்தூளே போதும். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் நம்ம முந்திரி போட்டதுனால கொஞ்சம் அடி பிடிக்க கூட வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் பார்த்து கலந்து விட்டுக்கலாம்.
இதில் வந்து கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு பார்த்து சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் கொண்டக்கடலை வேக வைக்கும் போது அதில் உப்பு சேர்த்துருக்கோம். சரிங்களா? அதனால் நம்ம உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். சரிங்களா? நம்ம இதை மூடி போட்டு முடிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இது இப்படியே இருக்கட்டும். சரிங்களா? பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இதை வந்து நல்லா கொதிச்சிச்சுங்க. இப்போ நம்ம இது கூட வச்சுருக்கிற சென்னாவை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணியோடு நம்ம சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ரொம்ப இது தண்ணியாக இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம இப்படியே வைக்கலாம். சரிங்களா? அப்போ தான் தண்ணியெல்லாம் சுண்டு நல்லா வரும். இப்போ நம்ம இதை கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா கொதிக்குதா? இது மேலே நம்ம கொத்தமல்லி தழையை தூவிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான சன்னா மசாலா தயாராகிடுச்சு. இதை நம்ம தோசை, இட்லி, பூரி, அதுக்கப்புறம் சப்பாத்தி, பரோட்டாக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். ஓகே, பாய்.